ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமா பிஎல். இன்றைக்கி நம்ம ஓஎம்ஜி வேம்பையரோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு பூமதான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா பார் உள்ள வரான். வந்தோடனே கரெக்டாக செயினை பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். அவன் அந்த காதலில் தான் ஃபஸ்ட்டு போய் சொல்கிறான். அது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. சொன்னோன்னே இல்லை நல்லா பண்ண முடியாது, இது பேட்ரிக் தெரிஞ்சால் என்ன கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ உனக்கு என் ஃப்ரெண்டு ஜோலி மேலே ஒரு கண்ணா இருக்கலாம், நான் அவளை உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், அப்போ நீ எனக்கு இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே, நான் அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒத்துப்பான். நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஃபுல்லாக ஒரு 3 பொண்ணுங்களை உட்கார வச்சு இவனுக்கு ஃபுல்லாக சரக்கு ஊற்றி குத்து ஃபுல்லாக மட்டி ஆட்டிட்டு அந்த 2 பொண்ணுங்களை கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்மளுக்கு காமிப்பாங்க. பேட்ரிக் அவனோட பெட்டில் தூக்கின்னு போய் படுக்க வச்சுருப்பான். படுக்க வச்சுட்டு அவன் ஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போய் தடுப்பான். டே கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி பூம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பான். அப்புறம் அவனை பார்ப்பான். அதுக்கப்புறம் சரி ஓகே, எல்லாம் நம்ம பார்த்தது தான், பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே அவன் சொல்லிகிட்டே பூம் போயிட்டு என்ன பண்ணுவான், அவனோட பேண்ட்டை வைப்பான். இது நம்ம பார்த்தது தான், ஒன்று இருக்காது சொல்லிட்டு அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணால் ஷார்ட்ஸ் போட்டிருப்பான். ஓகே ஷார்ட்ஸ் தான், ஒன்றும் இல்லை, இதை ரிமூவ் பண்ணால் ஒன்றுமே இல்லை, நம்ம பார்த்தது தான், எல்லாம் பார்த்ததா தெரியும் தான், கண்ட்ரோலாக சொல்லிட்டு ஷார்ட்ஸை ரிமூவ் பண்ணோன்னா அப்படியே நம்மளுக்கு மறுநாள் மார்னிங் சீன் காமிப்பாங்க. அப்போ தான் பூம் போயிட்டு அவன் மேலே படுத்துட்டு எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ தான் நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை ரொம்ப பேசி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சீன் தான் அது. போயிட்டு தலைவர் தொட்டு இல்லை நீ தான் என்ன பார்த்துக்கணும், எல்லாமே நீ தான் இதோட பண்ணணும், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் இதுவாக அப்படியே ரொம்ப செலக்டிவாக பேசிகிட்டே இருப்பான். இவனும் நடந்ததா இல்லையே, எனக்கு நம்மளுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு பேக்கரியில் காமிப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ அவங்ககிட்ட இருக்கப்போ உனக்கு அந்த பார் ஓனர் மேலே க்ரஷ் தான் அப்படின்னும் போது இல்லை நாங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். கரெக்டாக அந்த செயின் காலையிலே வந்தோடனே பூம் பார்த்துட்டு நீ எதுக்கிட்ட இப்போயே நான் தான் சொல்லலடா, டைம் வரட்டும்டா சொல்கிறேன், எப்போ சொல்லுவேன், நீ இப்போ சொல்லலைன்னு வச்சுக்கோ, உன்னை பற்றி நான் பேட்ரிக்கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவேன். சரி தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஜோலிக்கிட்ட இன்ட்ரோ கொடுப்பான். இன்ட்ரோ கொடுத்தோன்னே அப்படியே வழிஞ்சு இது பண்ணிகிட்டே இருப்பான். அப்பமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நீங்கள் 2 பேர் போய் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுவாங்க. அமுச்சு விட்டோன்னா 2 பேர் போய் உட்காந்துக்கின்னு கையை தடவர்த்தோம் காலை தடவர்த்தோம், அவங்கவுங்க கையை அவங்கவுங்க காலை தடவிங்கன்னு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. பேச மாட்டாங்க, ஜஸ்ட் உட்காந்து அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு பூம் தான் 2 பேரையும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டு போவான். போனவுடனே அவனுங்க 2 பேரும் இவனுங்க இது மேலாவது பேசுவானுங்களாடா அப்படின்ற மாதிரி அவங்க நீ எட்டி பார்த்துனுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க. சரி வாங்கடா நம்ம போகலாம், அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பினோடனே இவங்க 2 பேரும் உட்காந்து மொக்க போட்டுகிட்டே இருப்பாங்க. சேனும் உட்காந்து மொக்க போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக சேன் கேட்பான், உனக்கு நம்ம 2 பேர் லாஸ்ட்டாக மீட் பண்ணி பேசினது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பா. இவ திருன்னு முழிப்பா. இவ தான் இப்போ வேம்பயர் ஆகிட்டா, அப்போ தானே ஹியூமனாக இருந்தா. அதனால இவ என்ன சொல்லுவா, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த ஆக்சிடென்ட் அப்புறமேட்டு நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆக்சிடென்ட் நடந்தது தலையில் அடிபட்டுச்சுல, எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை ஹாட்ஸ்பாட் கூப்பிட்டு போகிறேன், நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். தாய் ஃபுட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் என்ன நினச்சிப்பா, தாய் ஃபுட்ன்றதே சாப்பிட பொருள் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பா. சரி ஓகே நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சொன்னோன்னே அதை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு உள்ளே இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத காமிப்பாங்க. அப்போ சரி வேம்பயர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ ஹியூமனும் வேம்பயர் லவ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்வா. தெரியல பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ், இதுனா உண்மையான மேரேஜா ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்ற மாதிரி தானே அப்படின்ற மாதிரி ரென் சொல்லுவான் ஜென்னை பார்த்து. ஜென் கோச்சிட்டு ஆமாம் இது ஃபேக் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி அவன் எழுந்து போயிடுவான். உடனே பூம் ரென் கிட்ட போயிட்டு நீ போயிட்டு அவனை சமாதானப்படுத்துகிறேன் என்னென்னு போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. கரெக்டாக ஜோலி வருவா. ஜோலி என்னாச்சு அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேருக்குள்ள சின்ன இஷ்யூ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி உனக்கு எப்படி போச்சு அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் ஏதோ மீலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கரெக்டாக அப்போ அவன் ஃப்ரெண்டு மாய் வருவான். மாய் ஜோலியை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிட்டு இதுமாரி நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவனை பற்றி நல்லா இன்ட்ரோ கொடுப்பேன். இன்ட்ரோ கொடுத்தோன்னே என்ன தான்டா பார்க்க வந்த, என்னடா மேட்ரு அப்படின்னு. மச்சா வேலை கட்சிதா இல்லைடா உனக்கு, அது தான்டா கேட்க வந்த அப்படின்னா. சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு கிடச்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி. சரி சூப்பராக மச்சா, சரி எனக்கு டைம் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்ககிட்ட என் பேர் மாய், நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய் எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுருவான். உடனே சொல்லி இவ்வளோ அழகாக இருக்கிறது என் தப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அவளை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாள். அப்படியே கட் பண்ணி நமக்கு ரென்னையும் காமிப்பாங்க. ரென் ஜென் கிட்ட ஏன்டா ஏன்த்துக்கிட்ட இதுமாரி கோச்சிட்டு இருக்கா, உனக்கு ஃபேக் மேரேஜ் தானே
ஓகே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம், உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் இது தேவையில்லை, நாளைக்கே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாதா. அப்படியே கட் பண்ணி நம்மளோட வந்து பூமோட வீட்டுக்கு காமிப்பாங்க. அவன் வந்து பூம் வந்து அவனோட ஃப்ரெண்டு மாய் வந்து அவனை பார்க்க வருவான். என்னடா மச்சா காலையிலே வந்திருக்க அப்படின்னும் போது, உன்னை தான் பார்த்துட்டு என்ன மேட்ரு அப்படி சொல்லிட்டு கேட்டு போகலான்னு வந்து, என்னடா அப்படின்வான். இல்லைடா மச்சான் உனக்கு வேலைலாம் கிடச்சிச்சா அப்படின்வான். வீடெலாம் பார்த்துட்டேடா அப்படின்வான். இல்லைடா மச்சான் வேலை கிடச்சிச்சு, வீடு பார்க்கணுடா, அதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா அப்படின்வான். சரி அப்புறம் ஃப்ரெண்டு ஜோலி எப்பட்றா அப்படின்ற மாதிரி பற்றி, அவன் ஃப்ரெண்டு தான்டா, நீ அவளை பார்க்குறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு இன்னொரு இதுவும் இருக்குதுடா, வில்லங்கம் இருக்குதுடா, செயின் சொல்லிட்டு ஒரு பையனை அவளை பார்க்குறான்டா அப்படின்வான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து, தேங்க்ஸ்டா மச்சான் சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி பாரை தான் காமிப்பாங்க. அங்கே போயிட்டு பேட்ரிக் கிட்ட போயிட்டு, எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னல, எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு ஞாபகம் இருக்குல்ல, 15 டேஸ்க்கு கொஞ்சம் வைனும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டீல் பேசியிருப்பான். எல்லாம் முடிஞ்சிச்சா நிஜமாவா, அப்போ எனக்கு கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பான். பார்த்தல அப்படின்னும் போது டப்புன்னு வந்து இவன் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோன்னா பார்த்தல எல்லாம் முடிஞ்சிச்சு கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக வந்து கின் வருவான். அதாவது வந்து அவனோட பாஸில் அவன் இருக்கலாம், அவன் வருவான். அவன் வந்து இவங்ககிட்ட பேசுவான், என்னாச்சு எப்படி இருக்க பூம் அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை நான் இங்கே ஒரு மீட்டிங்க்கு வந்தேன், இந்த பார் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, ஸோ அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா. நீயும் குடிக்க தான் வந்தியா? இல்லை நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனால் உனக்கு ஒன்றும் வேலையே கொடுக்கல அப்படின்னு மாதிரி. இல்லை என்கிட்ட ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது, நீ எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கின் கேட்டோன்னே இவன் வந்து பொசசிவ் ஆகிடும். பேட்ரிக் பொசசிவ், இல்லை நான் உனக்கு வேலை கொடுத்துறேன், நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கின் கேட்பான், இப்போ தான் வேலை கொடுக்கல சொன்னேன் அப்படின்வான். இல்லை நான் உனக்கு வேலை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி இங்கே வந்து நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ஒரு ட்ரிங்க் வேணும் அப்படின்வான். இவன் கண்டத்தையும் போட்டு கலக்கி அப்படி கசப்பான கொடுப்பான். இவன் குடிச்சிட்டு இவ்வளோ கசக்குது அப்படின்வான். கசக்குதா, அதான் அவன் மூடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சொன்னோடனே சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா போம் அப்படின்ற மாதிரி வந்து இவன் கூப்பிடுவான். இல்லை அவன் வரமாட்டான், அவனுக்கு வேலை இருக்குது, இப்போ தான் நீ எடுத்த நாள்லேருந்து தானே வேலைக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவன் போய் உட்காந்து பேசிகிட்டே இருப்பான். இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் பண்ணுறேன், நீ வந்து என் கூட இது பண்ணு அப்படின்றான். இல்லை வேண்டாம், ஓகே எனக்கு இங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், நான் இங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூம் சொல்லுவான். அப்புறம் சொன்ன உடனே நான் இவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வான். இப்போ தான் நான் வேலையை அக்செப்ட் பண்ணேன், அதுக்குள்ளே என்ன அப்படின்னா இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு, நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்படிலாம் உன்னை நான் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு கடுப்பாக இருக்குது அவங்ககிட்ட பேசிட்டு எனக்கு புரியல, அப்போ நீ ஜலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்வான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒத்துக்கோ அப்படின்னு. ஆமாம் எனக்கு பொசசிவாக இருக்குது, நீ அவங்ககிட்ட பேசாது அப்படின்வான். அப்புறம் எனக்கு ரூமு அப்படின்ற மாதிரி கேட்பா. சரி நீ என் கூடயே வந்து என் வீட்லேயே வந்து தங்கிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து ஒத்துக்கிட்டோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அம்மா கடுப்பில் வந்து இவன் வந்து பேட்ரிக் வந்து சரக்குலாம் அடிச்சுட்டு அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துருப்பேன். இவன் வந்து அவன்கிட்ட வந்து மேலே வந்து விழுந்தது, அவன் கூட வந்து இதுவாக பண்ணது, அவனை அக்செப்ட் பண்ணின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சுற்றினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டே இருப்பான். நினச்சி பார்த்துட்டு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அவனே வந்து யோசிப்பான். சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு டைமில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து கேப்டன் கூட ஒர்க் பண்ணுற அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் காமிச்சோன்னே கேப்டன் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பசங்களை தேடி வந்தோடனே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கிட்ட போயிட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் இதுவாக பேசுவான். ஏன்னா வந்து கேப்டன் வந்து அந்த பையனை வந்து லவ் பண்ணுவான். ஜூனியர் பையன் வச்சுக்கலாம் அவனை, நம்ம ஜூனியர் பையனை வந்து லவ் பண்ணிட்டு அவன் வந்து சொல்ல மாட்டானா, இவன் வந்து என்னோடய பர்ஃப்யூம் தான் கேப்டன் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்க வேலையை பற்றி பேச ஆரம்பிச்சு. எனக்கு வந்து ஜென்ரல் மேலே சந்தேகமாக இருக்குது, அவர் வந்து மிஸ்டர் விச்சன் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அவரும் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா. சரி ஓகே நம்ம என்னென்னு விசாரிக்கல கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உன் மேலே நல்ல ஸ்மெல் வருதே அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்துப்பா. சரி ஓகே தேங்க்ஸ் கேப்டன் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பினோன்னே நம்மளுக்கு அப்படியே மறுநாள் மார்னிங் வந்து ரென்னையும் தான் காமிப்பாங்க. அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜென் சொல்லுவான், இதுமாரி நான் வந்து மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுவான். என்னாச்சு, ஏன் எதுக்கு நீ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுக்கு இதுமாதிரிலாம் பேசியிருக்கேன், என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே வந்து ரென் வந்து சமாளிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், இந்த ஸ்டைலில் வேணால் நம்ம தாய்லாந்து ஸ்டைலில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே இதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க, நாங்கள் வந்து 2 பேரும் வந்து மெடிடேஷன் யோகாவில் இருந்தோம், அதனால் வந்து எவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து எதுக்கு இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சொன்னோடனே வந்து சொல்லுவாங்க அந்த ஆண்டி 2 பேரும். சொன்னோடனே சரி ஓகேம்மா இதோட டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சாரி அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. உடனே ஜென் வந்து கேட்பான், எதுக்கு வந்து நீ இதுமாரி பண்ணுற, உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம், அப்புறம் எதுக்கு இதுமாரி மாற்றி சொன்னேன். நான் அவங்ககிட்ட நான் எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு, எனக்கு உன்னை நிஜமாலே ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து சொல்லுவான். சொன்னோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டான். அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஜூலியை தான் காமிப்பானுங்க. கரெக்டாக வந்து அவனுக்கு 2 பேர் சாயும் மேயும் வந்து 2 பேரும்
சண்டை போட்டு நிற்பாங்க, நான் தாண்டா பொக்கே கொடுப்பேன், நான் தாண்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மைக்கும் அவன் ஃப்ரெண்டு ஜென்னும் கூட இருப்பானுங்க. கூட இருந்தவொடனே, நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், நீங்கள் எல்லாம் என் தப்பு தான், இவ்வளோ அழகாக பிறந்தது என் தப்பு, அச்சா கடவுள் ஏன்னு இப்படி பறிச்சோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி அப்படியே புகழ்ந்து முதல்ல போய் அவனுங்களை பாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ தள்ளி விட்டோன்னே இவனுங்க வந்து அப்படியே அப்படியே வந்து முட்டி போட்டுலாம் வந்து பொக்கே கொடுப்பாங்க. 2 பேர்கிட்டையும் வாங்க மாட்டா. அப்படியே என்ன சொல்லுவேன்னா, எனக்கு உங்கள் 2 பேரையும் தெரியும், ஆனால் யார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவள் வந்து உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் பழகிறேன், எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாள். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு 2 பேரும் அந்த தைலத்தை எடுத்து நீட்டுவானுங்க. 2 தேய்ச்சிட்டு மோந்துட்டு அப்படி இது பண்ணியிருப்பா. அதை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து பூமை தான் காமிப்பாங்க. பேட்ரிக் வந்து பூமை வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே பூ கேட்பான், என்னது இது ஒரே ரூம் தான் இருக்கா, நான் எங்கே தூங்குறது அப்படின்னு நம்ம கேட்பான். இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்ததே இல்லையா, ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற, ஒரு பெட்டு தான் இருக்குது, ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னுவான். சரி ஓகே நான் போய் கவுச்சில் படுத்துக்கிறேன், உனக்கு எனக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு, நீங்கள் எதுக்கு போய் கவுச்சில் படுக்கிற அப்படின்னு நம்ம கேட்பேன். ஆமாம் முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவனை டப்புன்னு 2 வாட்டி கிஸ் பண்ணுவேன். அப்போ இங்கேயே படு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் வந்து பெட்டை வந்து இது கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பேட்ரிக் வந்து கூப்பிடுவான். பெட்டை சரி பண்ண சொல்லி உடனே வந்து பூ வந்து அது சரி பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக அவனை பிடிச்ச பெட்லேயே தள்ளி அவன் மேலே ஏறி அவன்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டே இருப்பான். அப்புறம் வந்து எனக்கு பசிக்குது, ஏதாவது வந்து செஞ்சு கொடுவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ப்ரெட் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு 2 பேர் சாப்பிடுவான். உடனே வந்து அந்த குட்டி ஹார்ட்டு பெரிய ஹார்ட்லாம் காமிச்சு அவங்ககிட்ட விட்டு விளையாடிட்டே இருப்பான். அப்புறம் அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு செம்ம சூப்பராக இருக்குது, இவ்வளோ சூப்பராக எப்படி செய்ய கற்றுக்கிட்டு அப்படி சொல்லி கேட்பான். அவன் வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு இல்லை நான் செய்ய கற்றுட்டேன் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல, தனியாக தானே இருக்கனால தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவான். அப்புறம் பாரை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு பாரை தான் காமிப்பாங்க. சாய் வந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு பார்த்துட்டே இருப்பான். அப்படியே கட் பண்ணி பேட்ரிக் காமிப்பாங்க. அவன் வந்து நம்ம பூமை வந்து சைட் அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். சைட் அடிச்சு சாய் வந்து கேட்பான், என்ன நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்வான். தெரியல, எனக்கு கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு அவன் தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது, என் லைஃப்க்கு அவன் மட்டும்தான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு தோணுது அப்படின்வான். சரி அப்போ என்ன அவனை தான் பாய் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்க போறியா அப்படின்னு நம்ம கேட்பான். சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படின்னு இல்லை நான் சொல்லணும் அவன்கிட்ட, ஆனால் அவன் தான் எல்லாமே என் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி வந்து பேட்ரிக் வந்து சொல்லுவான். சரி உன் கதையும் ஜோலி கதையும் என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். அது போயிட்டே இருக்குது, மாயின்னு சொல்லிட்டு ஒருத்தன் குறுக்க வந்திருக்கான், அவனை நான் எப்படி பண்ணுறேன், இந்த கௌஷிக் குறுக்க வந்த மாதிரி அவன் வந்துட்டான், அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி ரென்னையும் தான் காமிப்பாங்க. 2 பேரும் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமே வந்து ரென் வந்து கீழே படுத்துருப்பான், ஜென் வந்து பெட் மேலே படுத்துட்டுருப்பான். அப்புறமேட்டு இவன் வந்து கூப்பிடுவான், நீ மேலே வந்து என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு, அவனுக்கு புது வலிக்கும் அப்படின்வான். இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல வந்து படுத்துக்கோ அப்படின்வான். இவன் பெட்ஷீட்டோடு வருவான். இல்லை நீ அந்த பெட்ஷீட் போட்டு இந்த பெட்ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இவன் திரும்பி படுத்துகிட்டே இருப்பான். டக்குன்னு வந்து இவன் வந்து கட்டி பிடிச்சி என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்பான். அவன் வாயில் பொறுமையாக கை வச்சுட்டு அமைதியார் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு படுத்துப்பான். அதை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஜூனியர் பையனை காமிப்பாங்க. ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸரை காமிப்பாங்க. அவர் வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பாங்களே விச்சன் பற்றி, அதுக்காக ஒரு பைக்கில் வந்துகிட்டே இருப்பார். ஒரு 2 பேர் வந்து இவனை வந்து அடிப்பானுங்க. வந்து கரெக்டாக கேப்டன் வந்து தடுத்துட்டு நீ என் கூட வா பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து கூப்பிட்டு போய் பண்ணி நம்மளுக்கு மறுநாளுக்கு மார்னிங் காமிப்பாங்க. இங்கே நிற்கிறாங்களே கோட் ஷூட் போட்டு அவன் தான் விச்சனா. வந்து நம்ம பசங்க தாய் டஷன் ஷாப் வச்சுருக்காங்களா, அதை பார்த்துட்டு இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்வான். அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ அவனுங்களை கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதோட இந்த எபிசோட் சைட் ஸ்டோரியில் வந்து சேன் வந்து ஒரு புது ட்ரெஸ் கடை ஓப்பன் பண்ணியிருப்பான். அங்கே வந்து பேட்ரிக் போய் ட்ரெஸ் எடுப்பான். அதை காமிச்சிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ பாய் காய்.